நீங்க பிஜேபின்னே சொல்லிட்டு போயிடுங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த கட்சியில வேணாலும் யார் வேணாலும் சேரலாம். அந்த கட்சியின் கொள்கைகளை எடுத்துக்கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலாம். அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு எந்த சார்பும் இல்லைன்னு பொய் சொல்லிட்டு இந்துத்துவ சார்பாக பேசினா அப்புறம் சங்கின்னு தான் சொல்லுவாங்க. இந்த சங்கிங்கிற பட்டம் அவரை துரத்திக்கிட்டே இருக்குது. அவர் அயோத்திக்கு போனா சங்கின்றாங்க, யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்து கும்பிட்டா சங்கின்றாங்க. அவர் சாமியார்ன்றதுக்காக இவர் போய் அவர் காலில் விழுவுல. அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சாமியார்ன்றதுனால அவர் காலில் விழுவுறாரு. நீங்க போய் யோகி காலில் விழுவீங்க, அவங்க உங்களை கூப்பிட்டு வரிய ஒழுங்கா கெட்டாத உங்களுக்கு பெஸ்ட் டாக்ஸ் பேர்னு அவங்க ஒரு அவார்டு கொடுப்பாங்க. சங்கிகள் செய்யக்கூடிய வேலையை பூரா செஞ்சுக்கிட்டு இருந்தா சங்கின்னு தான் சொல்ல முடியும். வேற எப்படி சொல்ல முடியும்? ஸ்கூலுக்கு வாடகை கொடுக்க முடியல, மண்டபத்துக்கு வரி கட்ட முடியல, இன்கம் டாக்ஸ் கட்ட முடியல, வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, இப்படி இவ்வளோ தலைவலியை வச்சுட்டு இருக்கிறாரு. கேட்டா சொல்றாரு, ஏங்க இன்கம் டாக்ஸ் கட்டல? இந்த பணங்களை எல்லாம் நான் கடனா கொடுத்துருக்கேன், இந்த பணம் என்கிட்ட இல்லையே, என்கிட்ட இல்லாத பணத்துக்கு நான் எப்படி வரி கட்ட முடியும்? வரி கட்ட வேணாம்னு நான் நினைச்சுக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு விளக்கமா? பெரியார்னா நம்ம மக்களுக்கு டக்குனு மைண்ட்ல தோணக்கூடியது சாமி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் அது மட்டுமா சொன்னாரு? அவர் 1000 விஷயம் சொல்லியிருக்காரு. அப்ப அந்த சாமி இல்லைன்னு சொல்லிட்டாருன்றதுக்காக ஆன்மீகத்தோட நான் அரசியலுக்கு வரேன்னு ரஜினியை களத்துல இறங்குவோம் அப்படின்னு தான் பிஜேபியோட பிளான். அதை மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? தான் ஒரு உதாரணமாக நடந்து காட்டணும். இவர் எந்த உதாரணமாக நடந்து காட்டினாரு? மோடி சொன்னதுக்காக விளக்கி எடுத்துக்காரு. தட்டு வச்சு அடிச்சாரான்னு எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகமும் இல்லை, பார்த்த மாதிரி நினைவும் இல்லை. தட்டு வச்சு அடிச்சாலும் அடிச்சிருப்பாரு. பெண்களை குறித்து அடக்குமுறையாக பேசுனது உங்களது குரல் இல்லை, அது டைரக்டரோட குரல் அப்படின்னு சொன்னா, காலா கபாலில வந்ததும் உங்களுடைய குரல் இல்லை, அது ரஞ்சித்தோட குரல். இந்த இரட்டை வேடம் இருக்கு, இந்த இரட்டை வேடத்தை தான் நம்ம சிம்பிளா புரியுற மாதிரி ஒரு வார்த்தையில சொல்றோம், சங்கி அப்படின்னு. அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். லால் சலாம் படத்துடைய இசை வெளியீட்டு விழா வழக்கமாக நடக்கிறது தான். அதில் அந்த படத்துடைய டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடைய மகள் ரொம்ப வருத்தத்தோடு பேசுனாங்க. எங்கள் அப்பாவை பார்த்து எல்லாரும் சங்கின்னு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் சங்கி கிடையாது, ஒரு சங்கியாக இருந்தால் லால் சலாம் மாதிரி ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்களா? இது இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பேசக்கூடிய ஒரு படம். அதில் ஒரு முஸ்லீம் கேரக்டர்ல நடிக்கிறார். அது மொய்தீன் பாய் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல அவர் நடிக்கிறாரு. அந்த ஸ்டில்லே பயங்கர வைரல். அப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க சங்கின்னு சொல்லலாமா? ரொம்ப ஆதங்கமா இருக்குது அப்படின்னு சொன்னாரு. எனக்கும் கேட்ட உடனே ரொம்ப ஆதங்கமாயிருச்சு. உங்களுடைய பார்வை? மொய்தீன் அப்படின்ற பேர் ரொம்ப முக்கியமான ஒரு பேர். ஏன்னா அவருடைய நண்பர்களில், பெங்களூர்ல இருக்கக்கூடிய நண்பர்களில் ஒருத்தரோட பேர் மொய்தீன். ரொம்ப நெருங்கிய நண்பர். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது. ஆமா. என்ன சிவாஜி நல்லா இருக்கியா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்கக்கூடிய அளவுக்கு நெருங்கிய நண்பர்கள்ல ஒருத்தர். அவரோட பேர் மொய்தீன். இந்த மொய்தீன்ற பேரை தான் முதல்ல என்ன பண்ணாங்க, KS ரவிக்குமார் படத்தில் வைக்கணும்னு பிளான் பண்ணாங்க. அப்புறமா அந்த படம் செட் ஆகாதுன்ற மாதிரி முடிவு பண்ணி, பார்க்கறதுக்கு ஏதோ பின்லேடன் மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்ததுக்கப்புறம் சரத்குமாரை போட்டு ஜக்குபாயின்னு எடுத்தாங்க. நண்பனுக்கு மிகச்சிறந்த உதவியாக அந்த படம் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியிலேயே ரஜினிகாந்த் என்ன சொன்னாரு, இது ஒரு நல்ல ஒரு பிரெஞ்சு படங்க. என்கிட்ட கூட சொன்னாரு ரவிக்குமார், நான் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு அந்த படம், நீங்களும் போய் பாருங்கன்னு பேட்டி ஒன்று கொடுத்து அந்த படத்தையே காலி பண்ணி விட்டாருன்னு வைங்களேன். அந்த படத்தை அப்படி காலி பண்ணது ரஜினிகாந்த் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அம்மா வேற காலி பண்ணி விட்டுரு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமா, அதை வீட்டுல இவங்க பாக்குறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, ஜெயா டிவில டெலிகாஸ்ட் பண்ண சொல்லி வீட்டுல இருந்து பாத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் அந்த படத்தோட KS ரவிக்குமார் லைஃபும் முடிஞ்சிருச்சு, சரத்குமாரோட சினிமா வாழ்க்கையும் முடிச்சு விட்டாங்கன்னு வைங்களேன். இப்படியாக அந்த மொய்தீன்ற பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாற்று தகவல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். மொய்தீன்ற பேர்ல மட்டும் நடிச்சிருக்காரா? நான் பாஷான்னு கூட தான் நடிச்சிருக்காரு. பாஷால் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப அண்ணாமலை இப்படி நட்பு இப்படிலாம் நிறைய அவருடைய சீன்ல போர்டுலாம் இருக்கும். பழைய படங்கள்ல கூட முஸ்லீம் நண்பர்களோடு சேர்ந்து படத்திலே பேர்லேயே வரும். அப்படியெல்லாம் நடிச்சிருக்கிறாரு. அவரை போய் நீங்க இப்படி எப்படி சொல்லிட்டீங்க, ஸ்வச் பாரத் அப்படின்னு ஒன்று சொல்லும் போது ஒரு நாடே சுத்தமாக போகுது அப்படின்னு அவர் நம்பியிருப்பார், ஆதரிச்சிருப்பார். பண மதிப்பிழப்பு அப்படின்னு சொல்லும்போது இதனால ஒரு பெரிய நன்மை நடக்க போகுது, கருப்பு பணம்லாம் ஒழிய போகுது, நாட்டுக்கு சுவிச்சம் வரப்போகுது அப்படின்னு எல்லாரையும் போல அவரும் நம்பியிருப்பார். அதை வச்சுட்டு நம்ம சங்கின்னு சொல்ல முடியும். விளக்கேற்றினார். மோடி மேல ஒரு மரியாதை, பிஜேபி மேல ஒரு மரியாதை, அதுதான் பேர். நம்ம வேற மாதிரி சொல்றோம், சங்கி அப்படின்னு சொல்றோம். நீங்க பிஜேபின்னே சொல்லிட்டு போயிடுங்க, எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த கட்சியில வேணாலும் யார் வேணாலும் சேரலாம். அந்த கட்சியின் கொள்கைகளை எடுத்துக்கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலாம். அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு எந்த சார்பும் இல்லைன்னு பொய் சொல்லிட்டு இந்துத்துவ சார்பாக பேசினா அப்புறம் சங்கின்னு தான் சொல்லுவோம். திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூச முயற்சி பண்றாங்க,
எனக்கும் காவி சாயம் பூச முயற்சி பண்றாங்க, திருவள்ளூரும் சிக்க மாட்டாரு, நானும் சிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள திரும்பி போனா ஸ்டைலா. அப்புறம் அவரை போய் நீங்க காவி சாயம் பூசி சங்கின்னு சொல்றது சங்கடம் தான். அந்த ஒரு கட்டத்துல பயம் வந்துருச்சு. நமக்கு காவி சாயம் பூசினாங்கன்னா நம்ம படம் ஓடாம போயிருச்சுன்னா என்ன பண்றது? அவரே 90களுக்கு அப்புறம் பூரா படத்தை ஓட வைக்கிறதுக்கு அவர்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு டிக்கெட் தான், ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு தான் அரசியலுக்கு. நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன், எந்த வழியாக வருவேன்ல யாருக்கும் தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவேன் அப்படின்னு ஒரு டைலாகை பேசியே இத்தனை வருஷமாகவும் படம் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. படம் ஓட்டுறாருன்னு நான் சொல்றது ஃபிலிம் காட்டுறாருன்ற மாதிரி சொல்ல, அவரோட படத்தை ஓட வைப்பதற்காக அரசியலுக்கு வர போறேன், அந்த ட்ரம்ப் கார்டு யூஸ் பண்ணிட்டே இருந்தாரு. கடைசியில அவரை பிடிச்சி நெருக்கி நாக்பூர் கும்பல்லாம் எப்படியோ உள்ள கொண்டு வந்துடணும்னு பார்த்தாங்க. அட்லீஸ்ட் அந்த நேரத்துலயாவது அந்த தெளிவு வந்தது. நாம காவி அடையாளத்தோட வந்தோம்னா நமக்கு உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணான்ற மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுருவாங்க. ஆனா அவர் அப்படி காரணம் சொல்லல. இப்ப எனக்கு உறுதியா வெற்றி அப்படின்னு தெரிஞ்சா நான் இறங்குவேன், இல்ல ஒரு 15% வரும் அப்படின்னா என் கட்சிக்காரங்களும் ரொம்ப பாவம், கஷ்டப்பட்டு வீடு வாசல்னு வாங்கி இருக்கிறாங்க, அதெல்லாம் வித்து செலவு பண்ணி கிடைக்கல, ரிட்டர்ன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னா தெருவுக்கு வந்துருவாங்க, ஸோ நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படித்தானே சொன்னார். அதையும் சொல்லுவாரு. இன்னொன்னும் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, தேர்தல் முடிஞ்ச உடனே கட்சியில இருக்கிற எல்லா பதவியும் கேன்சல் பண்ணிடுவோம். ஏன்னா கட்சி பதவி சொல்லி எல்லாரும் உள்ள ஏதாவது அழுத்தம் கொடுக்க கூடாது. அவருக்கு இந்த அரசியலே புரியலையோ? அரசியல் அவருக்கு உலகமே புரியல. அவருக்கு உலகமே புரியலங்க. ஒருத்தன் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து வேலை செஞ்சு உன்னை எலெக்ஷன்ல ஜெயிக்க வைக்கணும். ஜெயிச்ச வச்ச உடனே என்ன செஞ்சிருவீங்க? நீங்க மாவட்ட செயலாளர்ல இருந்து வட்ட செயலாளர் வர எல்லா பதவியும் கேன்சல் பண்ணுவீங்க. அப்ப அவனா கேனையனா? அவன் கட்சி வளர்த்தவன் இந்த கேனையனா? அதையும் தாண்டி இன்னொன்னு சொன்னார், நான் வரமாட்டேன், நான் வேறு ஒரு ஆளை அடையாளம் காட்டுவேன், அவங்க தான் முதலமைச்சராக வருவாங்க. அண்ணாமலையா? அது அண்ணாமலைன்னு இப்போ அவர் குருமூர்த்தி அடிச்சு விடுறாரு. அதாவது இது எப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, ஒரு பதவி என்பது 2 விதமா அதை பார்க்கணும். அந்த பதவியின் மூலமாக உங்களுக்கு சில அதிகாரம் கிடைக்கும், அதே நேரத்தில் அந்த பதவியின் மூலமாக பல பொறுப்புகள் உங்களுக்கு வருது. அதுதான் முக்கியமான விஷயம். அந்த பொறுப்புகளை உணர்ந்தவர்களால் மட்டும்தான் அந்த பொறுப்புகளை உணர்ந்து அதன் மூலமாக மக்களுக்கு என்ன நல்லது செய்யணும் அப்படின்றத யோசிச்சு அதை செயல்படுத்துவதற்கு தான் அந்த அதிகாரம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, அந்த பொறுப்புகளை எல்லாம் வேற ஒருத்தன் கொடுத்துருவேன், அவன் முதலமைச்சராக உட்காருவான். ஆனா முதலமைச்சர் பதவின்றதோட அதிகாரத்தை மட்டும் நான் வச்சுப்பேன். முதலமைச்சர்ன்ற அதிகாரம் என்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா நான் சொல்றதை அவர் கேட்கலன்னா அவரை தூக்கிட்டு நான் இன்னொருத்தரை முதலமைச்சராக வைப்பேன். அப்ப முதலமைச்சர்ன்ற பதவியோட அதிகாரம் மட்டும் எனக்கு வேணும், அதோட பொறுப்புகள் எனக்கு எதுவுமே வேணாம். அவர் சினிமாவில் என்ன பண்றாரோ அந்த வேலையை தான் பண்றது. நான் சூப்பர் ஸ்டாரு, நான் நடிச்சுட்டு மட்டும் போவேன், எனக்கு 200 கோடி ரூபாய் பணம் கொடு, படம் ஓடலைன்னா அது உன் பிரச்சனை, அது ஏன் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? அவர் என்ன நினைச்சிட்டாரு, சினிமா மாதிரியே தான் அரசியல்னு நினைச்சிட்டாரு. தமிழ்நாட்டுல நாத்திக அரசியல் வந்துருச்சு, திராவிட அரசியல் வந்துருச்சு, ஆன்மீகம் அழிந்து கொண்டிருக்கிறது, அதை மீட்கணும், ஆன்மீக அரசியல் அப்படின்னு தானே பேசினாரு. தமிழ்நாட்டிலே ஆன்மீகம்லாம் ஒழிஞ்சுது. எங்கெங்க அழிஞ்சுது? எப்போதும் இல்லாத அளவுக்கு மக்கள் பெரும் அளவில் பழனிக்கு பாத யாத்திரை போறாங்க, மேல்மருவத்தூர் போறாங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன காண்டுன்னா, எல்லாம் பழனி கோயிலுக்கு வரான், மேல்மருவத்தூருக்கு போறான், திருப்பதிக்கு போறான், சபரிமலைக்கு போறான், ஓட்டு போடும்போது மட்டும் திமுக ஓட்டு போட்டுடுறாங்க அப்படின்றதுதான் இவங்களுக்கு காண்டு. இங்க உள்ள ஃபார்முலாவே இவங்களுக்கு புரியல. யார் இந்த பிஜேபி குரூப்புக்கு தமிழ்நாட்டு மக்களோட அந்த மைண்ட் செட் என்னன்றதே புரியல. அவங்கள பொறுத்தவரை என்ன தெளிவா இருக்கிறாங்க, திராவிட சித்தாந்தம் எனக்கு சம உரிமையை எல்லா இடத்துலையும் வாங்கி கொடுக்குது, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா திராவிட கொள்கையில அவங்க சாமி கும்பிடாதுன்னு சொல்றாங்க, அது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு வேண்டாம், அவங்க சொல்றது சொல்லிட்டு போறாங்க. திராவிட இயக்கத்தின் நோக்கமும் அது கிடையாது. இல்ல, திராவிட இயக்கத்தின் நோக்கமே அது கிடையாது. சமூக நீதி தான் நம்மளுடைய நோக்கம். அதன் வழியாக நம்ம வர்றது. அதாவது பெரியார் சொல்றதே என்ன சொல்லி இருப்பாரு, ஒரு மனிதனை இந்த மதத்தின் பெயரால் இத்தனை கொடுமைகளுக்கு ஒருத்தங்க ஆளாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நாட்டை ஒரு பெரிய வெள்ளத்தை வைத்தோ, ஒரு பூகம்பத்தை வைத்தோ, ஒரு பெரிய புயலை வைத்தோ அழிச்சு ஒழிக்காத ஒரு நபர் கடவுளா இல்ல மனுஷனா கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிதான் அவர் கடவுள் இல்லைன்னு சமூகத்தில் இவ்வளவு அநீதி இருக்குது, அதை தட்டி கேட்கறதுக்கு கடவுளே வரல அப்படின்னு சொன்னா அப்புறம் அவரை போய் எப்படி நீங்க கடவுள் இருக்காருன்னு நம்ப முடியும் அப்படின்னு தான் அவர் சொன்னது. அதாவது நம்ம சயின்டிபிக்கா போய் இப்படி கடவுள் இல்ல அப்படி கடவுள் இல்லைன்னா ரீதியா பேசுறாரு. அவருக்கு கடவுள் இருக்காரா இல்லையான்றத பத்தி எல்லாம் பிரச்சனையே கிடையாது. இதை தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னொன்னு சொல்றேங்க, வீட்டுல பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வைங்களேன், அப்பா பிடிக்காது, அப்பாவை பார்த்தாலே கடுப்பாகும். அம்மாட்ட போய் சொல்லி, இருந்தாலே அம்மா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டாரு ஆஃபீஸ்ல இருந்து தனியா போய் கேட்பாங்க. ஏன்னா அவனுக்கு அவனோட பர்சனல் ஸ்பேஸ் இடிக்குதுன்னு. ஆனா தெரியுமா
அப்பா இல்லைன்னா நமக்கு எதுவும் கிடையாது அப்படின்றதும் தெரியும் அந்த பசங்களுக்கு. அதை போலதான் தமிழ்நாட்டு மக்கள் அவங்க விருப்பத்துக்கு சாமியை கும்பிட்டுப்பாங்க, பெரியாரை தந்தை பெரியார் தான் ஏத்துப்பாங்க. இந்த ஃபார்முலா வந்து புரிஞ்சாதான் இந்த பிஜேபி இங்க வந்து உள்ள வந்து அரசியலே பண்ண முடியும். அவங்க வட இந்தியா மாதிரியே நம்ம ராமர் ராமர் ராமர்னு சொல்லிட்டா எல்லாரும் வந்துருவாங்க. இங்க நம்ம ஊர்ல ராமரை முதல்ல கும்பிடவே மாட்டாங்க. கும்பிடுறத கூட இல்லை, விட்டுருங்க. படத்தை கூட வீட்டுல மாட்ட சொல்ல விட மாட்டாங்க. அவன் போட்டோ எதுக்கு மாட்டீங்க, மாட்டினா வீட்டுல தத்திரம் வந்துடும் அப்படிம்பாங்க. ஏன்னா ராமர் என்னும் கேரக்டர் பிறந்ததுல இருந்து சாவர வர நிம்மதியா வாழ்ந்த கேரக்டர் கிடையாது. ஃபெயிலியர், எல்லாமே ஃபெயிலியர். எல்லா இடத்துலயும் அடி வாங்கி கடைசியா செத்ததும் தற்கொலை பண்ணி செத்து போன ஒரு மனிதராகத்தான் அந்த கேரக்டரை காட்டப்படுது அந்த கதையில. அதனால தமிழ்நாட்டு மென்டாலிட்டி படி ராமர் போட்டோவை வீட்டுல மாற்றதே விரும்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க போய் ராமர் கோயில்ல போய் கும்பிடுறது, இவர்களுக்கு அந்த புரியாம ரஜினியை வச்சு கொண்டு வந்துடலாம். அதாவது இருமுனை தாக்குதல் அப்படின்னு சொல்றது. அதாவது என்னன்னா, திராவிடம் தான் தமிழை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ் என்னும் பெருமையை காட்டியது. தமிழ், பெரியார், திராவிடம், இதுதான் அவங்களுடைய எதிரி. அப்ப இந்த மூணை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணும், தமிழ் மற்றும் திராவிடம் இந்த சித்தாந்தத்தை எதிர்த்து பேசுறதுக்கு சீமான ஒரு பக்கம் டெவலப் பண்ணி விட்டாங்க. இன்னொரு பக்கம் பெரியார்னா நம்ம மக்களுக்கு டக்குன்னு மைண்ட்ல தோணக்கூடியது சாமி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அவர் அது மட்டுமா சொன்னாரு, அவர் 1000 விஷயம் சொல்லியிருக்காரு. சாமி இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப அந்த சாமி இல்லைன்னு சொல்லிட்டாருன்றதுக்காக ஆன்மீகத்தோட நான் அரசியலுக்கு வரேன்னு ரஜினியை களத்துல இறங்குவோம் அப்படின்னு தான் பிஜேபியோட பிளானு. ஆனா அவருக்கு ப்ராமிஸ் செய்யப்பட்ட சில பல தொகைகள் எதுவுமே கண்ணில் காட்டப்படவில்லை என்பதால் கடைசியில் ஒரு கட்டத்தில் கடுப்பாகி நான் இனிமேல் அரசியலுக்கே வரல போகலான்ட்டு அவர் சினிமா மாதிரி நினச்சிக்கிட்டாருன்னு நான் எதுக்கு சொன்னேன்னா, திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கதாநாயகன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ண வேணாம். காலைல எந்திரிச்சு குளிச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா போதும், வீட்டு வாசலில் கார் நிற்கும், நீங்கள் போய் ஏறிக்கலாம். எங்கே ஷூட்டிங் எங்கே போகணும்லாம் நீங்கள் டிரைவர்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. அவன் கரெக்டாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு போய் விட்டுருவான். என்ன கேட்டாலும் வரும். சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ தம்மு சிகரெட்டு எது கேட்டிங்கனாலும் இப்படி நீங்கள் கையை நீட்டினீங்கன்னா கொண்டாந்து கையில் கொடுப்பாங்க. 6 மணி ஆனவுடனே நீங்கள் போய் வண்டியில் ஏறி உட்காந்திங்கன்னா வீட்டில் கொண்டாந்து விட்டுருவாங்க. அவர் அப்படி தான் நினச்சிக்கிட்டார். எலெக்ஷனில் எல்லாரும் வேலை செய்வாங்க, நம்ம ஜெயிச்சிருவோம், அப்புறம் வீட்டிலேருந்து நேராக கோட்டையில் போய் முதலமைச்சராக உட்காந்துருவோம்னு நினச்சிக்கிட்டார் போல. அதெல்லாம் அந்த பப்புலாம் வேகாது. அவ்வளோ பெரிய பாரம்பரியமான குடும்பத்தில் வந்த, பாரம்பரியம்னு நான் சொல்றது வந்து பரம்பரை பெருமைன்னு நான் சொல்ல வரல, அவர்களின் தியாகத்தை சொல்றேன். நேரு, இந்திரா, ராஜீவ், இவ்வளோ பேர் தியாகத்தின் பின்னணியில் இருந்து வந்து இருக்கக்கூடிய ராகுல் காந்தியவே மக்கள் வந்து பாரத் ஜோடான்னு உள்ள அவர் இறங்கி களத்துல இறங்கி நடந்ததுக்கு அப்புறம் தான் ஏத்துக்கிட்டாங்க. களத்துல இறங்கி இங்க இருந்து தெற்கிலிருந்து காஷ்மீர் வரை, அப்புறம் இங்க பஞ்சாபில் இருந்து மேற்கு வங்கம் வரைன்னு ஒரு பிளஸ் மார்க் போட்ட மாதிரி நடந்து தான் மக்கள் மனசுல அவரால் இடம் பிடிக்க முடிஞ்சது. ராஜீவ் காந்தி பையன், இந்திரா காந்தி பேரன், நேருவோட கொள்ளு பேரன், இவ்வளவு அடையாளம் இருக்கு. அப்ப கூட மக்கள் ஏத்துக்கல. இவர் என்ன நினைச்சிட்டார், ரஜினிகாந்த் நான் ஒரு தடவை சொன்னா அப்படின்னு உடனே நம்மளை முதலமைச்சர் ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அரசியல் ரீதியாக அவருடைய பார்வை, அவர் அதுல இருந்து விலகிட்டாரு. ஆனாலும் மறுபடியும் இந்த சங்கிங்கிற பட்டம் அவரை துரத்திக்கிட்டே இருக்குது. அவர் அயோத்திக்கு போனா சங்கின்றாங்க, யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்து கும்பிட்டா சங்கின்றாங்க. அவர் தெளிவா சொல்றாரு, அது வந்து அரசியல் கிடையாது, நான் அதை ஆன்மீகமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாரு. யோகி ஆதித்யநாத் யாரு, அவர் ஒரு சாமியார், நான் வந்து ஒரு ஆன்மீகவாதி, அவர் காலில் விழுந்து கும்பிட்டேன், இப்படித்தான் சொல்றாரு. அவருடைய பார்வையை தமிழக மக்கள் புரிந்து கொள்ளவில்லையோ. யோகி ஆதித்யநாத் வந்து யாரு, அவர் ஒரு துறவி, அதனால அவர் காலில் போய் விழுந்தார். இந்தியாவில் அவர் ஒரே ஒருத்தர் தான் சாமியாரா? லட்சம் சாமியார்கள் இருக்கிறாங்க. ஐயா, அவங்க காலில் எல்லாம் போய் விழுவல. இவர் சாமியார்ன்றதுக்காக இவர் போய் அவர் காலில் விடல, அவர் முதலமைச்சர்ன்றதுக்காக தான் அவர் காலில் போய் விழுந்தார். ஒரு படத்துல ஜீன்ஸ் நினைக்கிறேன், ராதிகாவோட ஃபேமஸான டைலாக், அண்ணின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டா ஓடி ஓடி வேலை செய்யற, அவன் என்ன வாயும் வயிறுமா இருக்கான்னு சொல்லியா நீ ஓடுற, அவன் மூக்கு மூலியமா இருக்கான்னு சொல்லிதான் நீ ஓடுற அப்படின்னு சொல்லி ராதிகா நாசரை திட்டுற மாதிரி ஒரு காட்சி வரும். அதுதான் விஷயம். இங்கேயும் அவர் சாமியார்ன்றதுக்காக இவர் போய் அவர் காலில் விடுவல, அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சாமியார்ன்றதுனால அவர் காலில் விடுவார். தெளிவான விஷயம் என்னன்னா, அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்குங்க. ஸ்கூலுக்கு வாடகை கொடுக்க முடியல, மண்டபத்துக்கு வரி கட்ட முடியல, இன்கம் டேக்ஸ் கட்ட முடியல, வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, இப்படி இவ்வளோ தலைவலியை வச்சுட்டு இருக்கிறாரு. கேட்டால் சொல்றாரு, ஏங்க இன்கம் டேக்ஸ் கட்டல அப்படின்னா, அந்த பணங்களை எல்லாம் நான் கடனாக கொடுத்துருக்கேன், அந்த பணம் என்கிட்ட இல்லையே, என்கிட்ட இல்லாத பணத்துக்கு நான் எப்படி வரி கட்ட முடியும், வரி கட்ட வேணான்னு நான் நினச்சிக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு விளக்கமா? ஆடிட்டர் தானே வரி கட்டுறாரு, இவராக கட்ட போறாரு, ஆடிட்டர் சொல்லியிருப்பாருல இதுக்கும் சேர்த்து தான் சார் கட்டணும் அப்படின்னு. அதாவது இது பேர் என்னதான், வில்ஃபுல் அஃபண்டர்னு அர்த்தம், தெரிஞ்சே செய்யறது. சட்டங்களை பற்றி சொல்லும்போது குறிப்பாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னன்னா இக்னோரன்ஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ் அப்படிம்பாங்க. இக்னோரன்ஸ் இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ்னா, இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்க,
அதனால நான் இந்த தவறை செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கேட்க முடியாது. சட்டம் அதை ஏற்காது. அப்போ நாமளும் சொல்லலாம்ல, நம்ம இந்த கேமராமேன் தம்பியை பார்த்தா எனக்கு கடுப்பாக இருக்குது, கூப்பிட்டு அடித்து மண்டையை உடைச்சி கொலை பண்ணிட்டு, ஐயோ கொலை பண்ணால் தப்பாங்க, எனக்கு தெரியாதுங்க, அப்படி ஒரு சட்டம் இருக்குன்னே எனக்கு தெரியாதுங்கன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா? இவர் அது மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் கடன் தாங்க, அந்த பணத்தை தான் நான் வேற யார்ட்டும் கொடுத்துட்டேனே, அதனால அந்த பணத்துக்கு நான் வரி கட்ட வேணாம்னு நினச்சிக்கிட்டேன், அதனால தான் அந்த தப்பு நடந்து போச்சு. இந்த கருமாந்திரத்துக்கு வரி கட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? த பெஸ்ட் டாக்ஸ் பேயர் ஆஃப் த இயர்னு அவார்டு கொடுத்தாங்க. இந்தியாவில் எத்தனை கோடி பேர் டாக்ஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க, எத்தனை வருஷமா டாக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த அவார்டு கொடுக்கல. அப்போ இது எப்படி இருக்கு? நீங்க போய் யோகி காலில் விழுவீங்க, அவங்க உங்களை கூப்பிட்டு வரிய ஒழுங்கா கட்டாதவங்களுக்கு பெஸ்ட் டாக்ஸ் பேயர்னு அவங்க ஒரு அவார்டு கொடுப்பாங்க. இது எப்படி இருக்கு? இந்த இவர் சொல்லுவாரு வடிவேல் ஒரு படத்துல, எங்க அப்பா மோளை அடிக்க எங்க அம்மா ஆட அப்படின்னு, அது மாதிரி இவர் இங்க விழுவாரு, அவங்க அங்க இருந்து அவார்டு கொடுப்பாங்கன்ற மாதிரி கூத்தடிச்சிட்டு இருக்கிறாங்க. சங்கிகள் செய்யக்கூடிய வேலையை பூரா செஞ்சுக்கிட்டு இருந்தா சங்கின்னு தான் சொல்ல முடியும், வேற எப்படி சொல்ல முடியும்? காலா நடிச்சிருக்கிறாரு, கபாலி நடிச்சிருக்கிறாரு. பாஷா படத்திலே வந்து தன்னுடைய நண்பன் வந்து இவர் பேர் மாணிக்கம் தான், பாஷாங்கிற நண்பன் இறந்ததுக்காக தான் இவர் பழி வாங்குறதுக்காக போறாரு. ஒரு முஸ்லீம் கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்கிறாரு. பேட்ட படம் அப்படியே பிஜேபிக்கு எதிரான படம். காலா கூட அப்படித்தான், ஓப்பனா அந்த போராட்டங்கிறது மட்டும் இல்லாமல் அது மனு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எதிரானதான் அந்த போராட்டமே நடக்கும். அப்போ அப்படியான படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அவரை போய் நீ இப்படி சொல்ல முடியுமா? இப்போ நம்ம லால் சலாம் பார்க்கல, அவங்க லால் சலாம் சொல்றாங்க, என்னுடைய கேள்வியா சொல்றேன், இப்படிப்பட்ட பின்னணி கொண்டவர் இப்படி நீங்க ஒரு முத்திரை குத்துறது சரியா? உங்களுடைய கேள்விகள் வந்து ரொம்ப ஷார்ப்பா சங்கிகளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே கேள்வி கேட்பீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதே கேள்வியை நான் மாத்தி கேட்கிறேன். அவரது திரைப்படங்கள் எல்லாம் உதாரணமா காமிச்சிங்க, நானும் அவரது திரைப்படத்துல இருந்தே வரேன். எல்லா படத்தையும் தவறாமல் அவர் சொல்லக்கூடிய ஒரு டயலாகு, பொண்ணுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? பஜாரி மாதிரி கத்தக்கூடாது, அமைதியா இருக்கணும், அடக்கமா இருக்கணும், பொண்ணுனா பூ வச்சுக்கணும், பொட்டு வச்சுக்கணும், புடவை கட்டணும், இதெல்லாம் சொல்றாரு. அப்ப இதை அவர் தன்னுடைய லைஃப்ல கடைபிடிக்கிறாரா? எனக்கு தெரிஞ்சு லதா ரஜினிகாந்த், அவரது மகள் ஐஸ்வர்யா, அவரது மகள் சௌந்தர்யா, இவர்கள் யாரும் புடவை கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு அடக்க ஒடுக்கமா வீட்டுல இருந்து நாம பார்த்தது கிடையாது. அவசியம் இல்லை. இருங்க முடிச்சுக்கிறேன். இதுல இன்னும் ஒரு படி மேல போய் இரவு முழுவதும் பப்ல ஜாலியா இருந்துட்டு ராத்திரி 3 மணிக்கு நுங்கம்பாக்கத்துல இருந்து சௌந்தர்யா வந்து காவல்துறையால் செக் பண்ணப்போ வந்தாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ ரஜினிகாந்த் தன் திரைப்படங்களில் சொல்வதை எல்லாம் தன் வீட்டில் செய்திருக்கிறாரா? நம்ம வந்து அந்த பெண்களை வந்து அடக்கி வீட்டில் வைங்கன்னு நான் சொல்லலை. உன் மனைவி உன் மகள்கள்லாம் சுதந்திரமா இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா உன் ரசிகனோட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் சுதந்திரமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னு நான் எடுத்துக்க முடியும். இந்த இடத்துல எப்படி நீங்கள் வந்து காலா கபாலிலெல்லாம் அவர் வந்து புரட்சியாளராக வராருன்றீங்களே, இங்க இப்படி இருக்கிறாரு. இப்போ இதை வந்து தன்னுடைய வீட்டில் செய்யல, தன்னுடைய ரசிகனை மட்டும் செய்ய சொல்றாருன்னா இது இரட்டை நிலையா இல்லையா? இந்த இரட்டை நிலையை தான் நம்ம சங்கின்னு சொல்றோம். அப்ப அந்த இப்போ இந்த இடத்துல கேட்டீங்கன்னா என்ன சொல்லிடுவாருன்னா, அது வந்து என்னுடைய கருத்து இல்லைங்க, அந்த டைரக்டர் அவரோட சுதந்திரம், அவர் தான் எழுதினார் வசனம், நடிக்கிறது மட்டும்தான் என் வேலை அப்படின்பாரு. அப்போ இந்த பெண்களை குறித்து அடக்குமுறையாக பேசுனது உங்களது குரல் இல்லை, அது டைரக்டரோட குரல் அப்படின்னு சொன்னா, காலா கபாலில வந்ததும் உங்களுடைய குரல் இல்லை, அது ரஞ்சித்தோட குரல். நீங்க நடிக்க மட்டும்தான் செஞ்சீங்க, வேணும்னா நீங்க கிரெடிட் எடுத்துப்பீங்க, தேவைப்படாத இடத்துல நீங்க அதை வந்து என்னுடைய பொறுப்பு இல்லைன்னு தட்டி கழிப்பீங்கன்னா நம்ம சொன்னதுதான். முதலமைச்சர் அவர் நியமிப்பாரு, பொறுப்புகளை அங்க கொடுத்துருவாரு, அதிகாரத்தை தன் கையில் வைத்துக் கொள்வாருன்னு சொன்னோமே. இந்த இரட்டை வேடம் இருக்க, இந்த இரட்டை வேடத்தை தான் நம்ம சிம்பிளா புரியுற மாதிரி ஒரு வார்த்தையில சொல்றோம், சங்கி அப்படின்னு. தன்னுடைய வேலைக்கு தான் தான் பொறுப்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னா, காலாவும் கபாலியும் உங்களுடைய கருத்துன்னா, பொம்பளைங்களை அடக்குமுறையாக வைக்கணும்னு சொல்றதும் உங்க கருத்து தானே. அப்ப இது உங்க கருத்து இல்லைன்னா அதுவும் உங்க கருத்து கிடையாது. சங்கி அப்படின்றது வந்து பொதுவாக பிஜேபியை சப்போர்ட் பண்றவங்கள சொல்லக்கூடியது, பிஜேபி ஆர்எஸ்எஸ். அது எப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னா, மூர்க்கத்தனமா முட்டாள்தனமா ஆதரிப்பாங்க, எந்த லாஜிக்கும் அதுல இருக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படித்தான் நம்ம அவங்கள சங்கின்னு சொல்றோம். ஆனா ரஜினி எங்கேயுமே அப்படி வந்து ஒரு மூர்க்கத்தனமாவோ முட்டாள்தனமாவோ அவங்கள ஆதரிக்கணும் அப்படி போய் நின்னது இல்ல. ஏங்க நின்னது இல்ல? தூத்துக்குடியில அத்தனை பேர் அவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குது, வெளியே வந்துட்டு என்ன சொன்னாரு? என்ன வெளியே வந்து என்ன சொன்னாரு? இப்படியே எடுத்ததுக்கெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தா நாடு சுடுகாடா போயிடும் அப்படின்னு. அதுதான் அவரோட சொந்த கருத்து. திரையில் பேசுவது அவரோட சொந்த கருத்து இல்லை. மோடி பணம் மதிப்பிழப்பு கொண்டு வந்தார், ஆஹா சூப்பர், பிறந்து விட்டது புதிய பாரதம் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. அதுவும் பேட்டியில புதிய பாரதம்னு தான் சொன்னாரு, புதிய இந்தியான்னு கூட சொல்லலை. மோடியே புதிய இந்தியான்னு தான் சொன்னார், இவர் புதிய பாரதம்னு அப்பவே சொல்லிட்டாரு. கொரோனாவுக்கு
ஊசி போட்டால் தான் சரியாகும்டா, தடுப்பூசியை போடுங்கன்னு சொல்றதை விட்டுவிட்டு மோடி சொன்னாருன்னு வாசல்ல விளக்கேற்றி வச்சுட்டு இருந்தாரு. ரஜினிகாந்த் விளக்கேற்றி வச்சா அவரை பார்த்து இருக்கிற கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவனும் முட்டாள் மாதிரி வீட்டில் விளக்கத்தனங்க ஏற்றுவான். ஒருத்தர் வந்து மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? தான் ஒரு உதாரணமாக நடந்து காட்டணும். இவர் எந்த உதாரணமாக நடந்து காட்டினாரு? மோடி சொன்னதுக்காக விளக்கேற்றினாரு. தட்டு வச்சு அடிச்சாரான்னு எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகமும் இல்லை, பார்த்த மாதிரி நினைவும் இல்லை. தட்டு வச்சு அடித்தாலும் அடிச்சிருப்பார், அடிக்காமலாம் கூட இருந்திருக்க மாட்டார். இவ்வளோ செய்கிறவர். அப்போ இவ்வளோ இதுக்கு மேலே வேற என்ன முரட்டுத்தனமாக அவர் முட்டு கொடுக்கலன்றீங்க? கிளம்பி இப்போ அயோத்திக்கு போயிருக்காரு. அது அரசியல் இல்லை, அது ஆன்மீகம் தானே சொல்றாரு. அந்த கோயிலே அரசியல் தானே. ஜென்ம பூமி, ராமர் பிறந்த இடத்துல கோயில் இல்லை. இப்போ கட்டியிருக்கிற 500 வருஷம் போராட்டத்துக்கு அது ராம ஜென்ம பூமி இல்லைங்க. அந்த மசூதிக்கு பேர் ஜென்மஸ்தான் மஸ்ஜித்னு பேர். அதுக்கு பாபர்ன்ற பேரே பிஜேபிக்காரன் வச்ச பேர். பிஜேபிக்காரன் வச்ச பேர் தான் பாபர் மஸ்ஜித். அதை பத்தி இன்னொரு நாள் விரிவாக கூட நம்ம பேசலாம். பிஜேபிக்காரன் தான் அதுக்கு பாபர் மஸ்ஜித்னு பேர் வச்சானே தவிர அந்த மசூதிக்கு பேர் வந்து ஜென்மஸ்தான் மஸ்ஜித் தான் பேர். இருக்கு இதெல்லாம் அதை இடிச்சிருக்கிறாங்க, பாபர் இடிச்சிட்டாரு, அதனால இடிச்சிட்டு மசூதி அதுக்கு அதான் சொன்ன. அது இன்னொரு நாள் விரிவா பேசுவோம். பிஜேபிக்காரன் என்ன சொல்றானோ அதையே நீங்களும் சொல்றீங்கன்னா அப்புறம் உங்களை சங்கீதங்க சொல்லுவோம். நீங்க பிஜேபியில மெம்பர் ஆயிடுங்க, இல்ல ஆர்எஸ்எஸ்ல மெம்பர் ஆயிடுங்க, இல்ல பஜ்ரங் தள்ல போய் மெம்பர் ஆயிடுங்க, பிஹெச்பியில போய் மெம்பர் ஆயிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க மோடி ஆதரிச்சு பேசுங்க. உங்களை பத்தி நாங்க ஒரு வார்த்தை கூட வாயை திறக்க மாட்டோம். பிஜேபி அடிப்படை வந்து முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு. இப்போ விஜயகாந்த் கூட நிறைய படங்கள்ல முஸ்லீம்களை வந்து தீவிரவாதியாக காட்டி நடிச்சிருக்கிறார். ரஜினி அந்த மாதிரி ஏதாவது நடிச்சிருக்கிறாரா? அப்போ அவங்களுடைய ஐடியாலஜி இப்போ கமலஹாசன் கூட சில படங்கள்ல வந்து முஸ்லீம் வெறுப்புங்கிறது கடைசி நேரங்களில் வந்துருச்சு. விஸ்வரூபம், உன்னை போல் ஒருவன் கூட முஸ்லீம் வெறுப்பை அடிப்படையாக கொண்டு வந்துருச்சு. ஆனா ரஜினி வந்து அப்படி செய்யவே இல்லையே. அப்போ நீ அதையும் பரிசீலிங்கன்னு ரஜினி ரசிகர்கள். விஜயகாந்தோ ஈவன் கமலஹாசனோ அவர்கள்லாம் யாரும் போய் மோடிக்கு சப்போர்ட் பண்ணல. விஜயகாந்த் கூட்டணி வச்சாருங்க. கூட்டணி அது வந்து அந்த ஒரே ஒரு சின்ன கூட்டணி. அப்படி பாத்தீங்கன்னா எல்லாரும் தான் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க. கூட்டணி வைப்பதுன்றது வேற, சும்மா இருக்கிற நேரத்துலலாம் அவரை பாராட்டி பேசுறது, அந்த ஐடியாலஜி ஆதரிச்சு பேசுறது. கூட்டணின்றது தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தல் இல்லாத நேரங்களில் விஜயகாந்த் வந்து மோடி ஆதரிச்சு பேசினாரா? கமலஹாசன் மோடி ஆதரிச்சு பேசினாரா? கமலஹாசனிடம் நமக்கு வேறு சில முரண்பாடுகள் உண்டு, அதை விட்டுருவோம். மோடி ஆதரிச்சு பேசினாரா? அது பேசல. நீங்க அந்த மாதிரி படங்கள் நடிக்கலைனாலும் மோடியை தானே ஆதரிச்சு பேசுறீங்க. மோடி ஆதரிச்சு பேசினாலே அவர்களாவது திரைப்படத்துல தான் இஸ்லாமிய வெறுப்பை பத்தி பேசுனாங்க. நீங்க நிதர்சன வாழ்க்கையில எல்லாம் நீங்க மோடியை ஆதரிக்கிறீங்க. மோடியை ஆதரிச்சாலே நீங்க இஸ்லாமிய வெறுப்பை ஆதரிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கு தனியா நம்ம வந்து இஸ்லாமிய எதிர்ப்புலாம் அவர் ஒன்றும் பண்ணலையே, பேசலையெல்லாம் சொல்ல வேணாம். நான் கொலையே பண்ணலையே, ஆனால் கொலைகாரனுக்கு நான் எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவேங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இது என்ன விதத்தில் நியாயமாக இருக்க முடியும்? ஓகே, இதுவே இறுதியான கருத்தாக எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கொலை செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கொலை செஞ்சவன் ஆதரித்தாலே குற்றத்திற்கு துணை போவது தான் என்பது நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ரஜினிகாந்த் இதை பரிசீலிப்பாரா இல்லையோ, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இதை பரிசீலிக்க வேண்டும், ரஜினி ரசிகர்களும் அதை பரிசீலிக்க வேண்டும். ஓரளவு அதை பரிசீலித்து அவங்களுக்கு ஓரளவு புரிதல் இருக்குது. அவங்க அரசியல் ரீதியாக சில மாற்றங்களை பார்க்கிறோம். ரஜினி ரசிகர்கள்ட்டே ரஜினியை நடிகரா ஏத்துக்கிட்டவங்க அரசியல்வாதியா ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம மக்கள் வந்து எம்ஜிஆர்ன்ற ஒரு நடிகரா வந்து அவங்க அரசியல் தலைவராக ஏத்துக்கல. அவங்க பார்த்தது எப்படின்னா, எம்ஜிஆர் என்னும் நடிகர் வந்து அண்ணாவின் தம்பின்னு தான் பார்த்தாங்க. புரியுதுங்களா? அண்ணாவோட அடையாளத்தோட தான் எம்ஜிஆரை ஏத்துக்கிட்டாங்களே தவிர தட்டையாக என்டிஆர் ஒரு நடிகர்ன்ற ஒரே காரணத்துக்காக ஆந்திரா ஏத்துக்கிட்டது மாதிரிலாம் இங்க தமிழ்நாட்டில் ஏத்துக்கல. தமிழ்நாட்டு மக்களை வந்து குறைத்து மதிப்பிடுவது மிக மிக தவறு. நடிகர்கள் பின்னாடி தமிழ்நாட்டு மக்கள் போவாங்க அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்டே தப்பு. அந்த காலத்துல இருந்து ஈவன் ஜெயலலிதா கூட பார்த்தீங்கன்னா பழைய படங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோ பாருங்கள் உதயசூரியன் அப்படின்னு பேசின டயலாக்லாம் இருக்கு. அது அந்த காலகட்டத்தில் வந்து அப்போ வந்து தீவிரமாக எல்லோருமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு பற்று கொண்டவர்களாக இருந்தார்கள். அண்ணாவின் பின்னாடி வந்தவங்களாக இருந்ததுனால தான் எம்ஜிஆரை ஏற்றுக்கிட்டாங்களே தவிர ஏன் சிவாஜியை ஏற்றுக்கல? சிவாஜி வந்து திமுகவுக்கு எதிராக வெளியே போயிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் சிவாஜியை ஏற்றுக்கல. இல்லைன்னா சிவாஜியை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. சிவாஜியை எப்படி நடிகர் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதை போலவே தமிழ்நாட்டு மக்களும் தெளிவானவர்கள். ரஜினி என்பவர் ஒரு நடிகர் என்பதற்காக ஏற்றுக்க மாட்டாங்க. அவரது அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்றத தெளிவாக கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு சரியான பதில்கள் இருந்தால் மட்டும்தான் ஏற்றுப்பாங்களே தவிர இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. இது மக்களுக்கு தெரியும், ரஜினிக்கு தான் தெரியலன்றது தான் வருத்தமான விஷயம். ரஜினியும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். ரஜினி ரசிகர்கள் ஓரளவு அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் யதார்த்தமா இருக்குது. கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை
உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.